அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. தலைமை தேர்தல் கமிஷனர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான உங்களிடம் ஒரு பேட்டி. அந்த பேட்டியை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? உங்களுடைய பார்வை. நேற்று ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கிறாரு தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார். அந்த பேட்டி எது சம்பந்தமாகன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் உள்ளிட்ட எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் காணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி ஆரம்பிச்சு, அது இல்லாம 6 மாதமாக ஒரு சில தொகுதிகளை பற்றி ஆய்வு செய்து ராகுல் என்னென்ன குற்றச்சாட்டுகள் தேர்தல் கமிஷன் மேல ஒரு 5 குற்றச்சாட்டு சொன்னாரு. 120 வயசு 95 வயசு எல்லாம் இப்பதான் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நம்பரே இல்லாம சைபர் நம்பர்ல நிறைய வீடுகள் லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி அடிப்படையான ஒரு ஏத்துக்கவே முடியாத விஷயத்தெல்லாம் தேர்தல் கமிஷன் செய்திருக்குது அப்படிங்கறத சொன்னார். அதுக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி தேர்தல் கமிஷனர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, ராகுல் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் இல்ல. அதுல அவர் என்ன சொல்றாரு, தேர்தல் கமிஷன் யாருக்கும் அஞ்சாது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படி சொல்றாரு. நம்ம பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை யார் அஞ்ச சொன்னது, உன்னை யார் பயந்து சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை யாரும். உங்ககிட்ட கேட்டது கேள்வி, ஏன் 120 வயசு இருக்கான், ஒரே வீட்டுல 300 பேர் இருக்கான், 55 வயசு அப்பனுக்கு 75 வயசு பையன் இருக்கிறானே, இதெல்லாம் தகுமா அப்படின்னு கேட்டது. அதுக்கு நான் பயப்பட மாட்டேன், நீ பயப்படாத போ, எங்களுக்கு என்ன அதை பத்தி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்லணும். நான் பேரெல்லாம் கேட்டா பயப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு கடைசி வரைக்கும் நீ பேரை சொல்லாமே இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பதில். அதெல்லாம் இவர் இப்படி சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் என்ன சொல்றாரு, இது காங்கிரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் உள்ள பிரச்சனை, இதுக்கு நாடாளுமன்றத்துல நாங்க விவாதம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்முடைய பதில் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எது காங்கிரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் உள்ள பிரச்சனை? இது காங்கிரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் உள்ள பிரச்சனையோ பிஜேபிக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் உள்ள பிரச்சனையும் இல்ல. அவங்க கூட்டணியா இருந்தாலும் கூட அப்படி பார்க்க முடியாது. இது தேர்தல் கமிஷனருக்கும் வாக்காளர்களுக்கும் உள்ள பிரச்சனை, தேர்தல் கமிஷனுக்கும் ஜனநாயகத்துக்கும் உள்ள பிரச்சனை. இது இவ்வளவு தப்பு நடந்திருக்குது, இந்த தேர்தல் எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நாங்க ஆராய்ஞ்சு பார்த்தோம், அதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லல. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், இது ஒரு பதில் கிடையாது. நீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாரு, 1 கோடி ஊழியர்கள் இருக்கிறாங்க இதுல, அதனால இதுல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கேள்வி என்னன்னா, நீ 1 கோடி இரு 9 கோடி இரு, அது எங்க பிரச்சனை இல்லை, ஒழுங்கா வேலை பார்த்தியா பார்க்கலையான்றதுதான் கேள்வியை தவிர நீ ஒருத்தனா 9 பேரான்றதெல்லாம் இங்க பதில் இல்லை. 1 கோடி பேர் இருந்தா நல்லாவும் வேலை பார்க்கலாம், 1 கோடி தப்பும் பண்ணலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த எண்ணிக்கை முக்கியம் இல்ல, உண்மை முக்கியம், நியாயம் முக்கியம், மக்கள் ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் கேக்குறாங்க, 0ன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்களே லட்சக்கணக்கில் இந்த மாதிரினா, அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்க, நாங்க வீதி ஓரங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் போய் வாக்கு கொடுத்துருக்கோம், அதனால அதெல்லாம் நீங்க அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு. வீட்டுல இருக்கிறவனையே வாக்குல இருந்து எடுத்துக்கிட்டு பரம்பரையா வீட்டுல இருக்கிறவனையே நீங்க 25 வருஷமா ஓட்டு போறவனெல்லாம் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கி விட்டு வீதியில இருக்கிறவனுக்கு வாக்கு கொடுத்தோம், அதை சைபர்னு ஓட்டு கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் 1ஆம் நம்பர் பித்தலாட்டம். நம்பவே முடியாது. அவன் தெருவில் இருக்கிறவன் எங்க ஓட்டு போடுவான்? நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம்? தெருவில் இருக்கிறவனுக்கு எல்லாம் ஓட்டு கொடுத்தான், அவன் ஓட்டு போடுவான். இதெல்லாம் பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் வைத்திருக்கிற ஒரு கூட்டணி,
அவர்கள் சொல்லுகிற ஒரு கடைந்தெடுத்த பித்தலாட்டமான பதில். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த பித்தலாட்டம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, சுப்ரீம் கோர்ட்ல தேர்தல் கமிஷனுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. நீங்க அந்த 65 லட்சம் பேரை நீக்கினதனுடைய பட்டியலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தேர்தல் கமிஷன் உச்ச நீதிமன்றத்துல என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியாது, யாரை நீக்கணும்னு சொல்ல மாட்டோம், ஏன் நீக்கணுன்ற காரணத்தையும் சொல்ல மாட்டோம், எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல போய் தேர்தல் கமிஷன் பதில் சொல்லுது. எங்க உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே பதில் சொல்லுது, கேள்வி கேட்கிற ஆள்கிட்டே. இப்ப என்ன சொல்றாரு பதில்? அவர் பேட்டிலேயே இந்த முரண்பாடு பாருங்க, தேர்தல் கமிஷனருடைய முரண்பாடு பாருங்க. உச்ச நீதிமன்றத்திலே போய் நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, நாங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன 56 மணி நேரத்துக்குள்ளேயே அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுடைய இணையதளத்துல நாங்க வெளியிட்டுட்டோம். இப்போ எனக்கு புரியல, மாவட்ட கலெக்டர் பெரியவரா உச்ச நீதிமன்றம் பெரியவரான்றது தேர்தல் கமிஷனுக்கு தெரியுதா இல்ல தெரிஞ்சே நடிக்கிறாங்களான்னு தெரியல. அப்ப அங்க போய் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன், இங்க வந்து என்ன சொல்ற, பிரஸ் மீட்ல நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது, தப்பே கிடையாது, போலி வாக்காளர்களே கிடையாது, எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 1 கோடி பேர் பார்த்தாங்க எல்லாம் சொல்லிட்டு இவ்வளத்தையும் சொல்லிட்டு அதே திருவாயால தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரே வாக்காளருக்கு 2-3 இடத்துல ஓட்டு இருக்கக்கூடும், அது தெரியாம நேர்ந்து இருக்கக்கூடும். இப்போ நீ சொல்றதுல எதை எடுத்துக்கிறது? நானு வாக்காளர் பட்டியல் சரின்றதை எடுத்துக்கிறதா, இல்ல ஒரே வாக்காளருக்கு நிறைய இடத்துல ஓட்டு இருக்கும்னு உங்க வாயாலேயே சொல்றீங்க, ராகுல் வாயால் இல்ல, தேர்தல் கமிஷனர் வாயாலேயே சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க. அப்போ நீங்க தான் குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே. நீங்க சொல்றீங்கல்ல, ராகுல் காந்தி வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும், அவர் வந்து ஓட்டு இல்லாதவங்க வேற தொகுதியில இருந்தா ராகுல் தான் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு. நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு ஓட்டுல பிரச்சனைனாக்கா நீங்க தான் அந்த வாக்காளருக்கு பதில் சொல்லணுமே தவிர ராகுல் போய் என்னத்துக்கு பதில் சொல்லணும், பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும். இப்ப உங்களுதே பிரமாண பத்திரம் நாங்க எடுத்துக்கிறோம், நீங்களே தான் சொல்றீங்க ஒரே ஆளுக்கு நிறைய இடத்துல ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதை கேட்கும்போது திருப்பி என்ன சொல்றாரு, இது வந்து இந்த மாதிரி ஓட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது அந்தந்த வாக்குப்பதிவு அதிகாரிகளுடைய பொறுப்பு, நாங்க தேர்தல் கமிஷன் பொறுப்பு கிடையாதுன்னா இது எப்படிங்க? இது வாக்காளர் பட்டியல் கொடுத்துட்டா நீ பொறுப்பு, ஆனா ஏதாவது கேள்வின்னா அதுக்கு வாக்குப்பதிவு அதிகாரி தான் பொறுப்புன்னா வாக்குப்பதிவு அதிகாரிக்கு யாரு பொறுப்பு? ஒரு பள்ளிக்கூடத்துல ஸ்டூடெண்ட் தப்பு பண்றான்னு சொன்னா வகுப்பு ஆசிரியர் பொறுப்பு, வகுப்பு ஆசிரியர் தப்பு பண்றாருன்னா தலைமை ஆசிரியர் பொறுப்பு, அந்த ஒரு அதுக்கு மேல இதுன்னு சொன்னா அந்த கல்வித்துறைக்கு யார் பொறுப்போ அவங்க பொறுப்பு. அதானே இயற்கை, அதுதானே சட்டம், அதுதானே சரி. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அதுக்கு வாக்குப்பதிவு அவர் என்னமோ வானத்துல இருந்து வந்தவர் மாதிரியும் இவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் இவரு சொல்றாரு. இதுக்கு மாறுபட்ட வடிவத்துல கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு, நாடாளுமன்றத்துக்கு அதுக்கு சம்பந்தம், நாடாளுமன்றத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப தேர்தல் கமிஷனர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம்னு வச்சு எங்க நடுத்தரில கொண்டு வர முடியும்? இல்ல வந்து பிஜேபி ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்க முடியுமா? பாராளுமன்றத்தில் தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரு தேர்தல் கமிஷனர் சம்பந்தமான ஒரு குறைபாடுகளை அவர் மீது, அதுவும் கடுமையான குற்றச்சாட்டு, வாக்கு திருட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தொகுதியிலே பல பிரச்சனைகளை சுட்டி காட்டிருக்காங்க. ஒரிசா முதல்வர் கிட்டத்தட்ட 21 பாராளுமன்ற தொகுதியில சொல்றாரு, லட்சக்கணக்கான ஓட்டு போலானதை விட அதிகமா எண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கடந்த பேட்டியில கூட நான் சொன்னேன், ஓட்டு போட்டினா குட்டி போடுமா, எப்படி அதிகமாகும்? 100 ஓட்டு போட்டா 100 தாங்க எண்ணணும், 100 ஓட்டு போட்டு 110 ஓட்டு எண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கேலி கூத்தது. அவங்க பிஜேபி மந்திரிகள் எல்லாம் சொல்றது பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு இதுக்கு தான் சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் கமிஷனுக்குமான விஷயம் கிடையாது, வாக்காளர்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் தேர்தல் கமிஷனுக்குமான விஷயம். நாடாளுமன்றத்தில் இப்ப ஆட்சி கட்டில இருக்கிறதுனால பிஜேபி இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும், இந்த விவாதத்தை முன்னின்று நடத்த வேண்டும். அவங்க ஏன் நடத்த மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேர்தல் நடந்த அன்னைக்கு மெயின் குற்றச்சாட்டு ராகுல் சொல்றது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு இப்ப சொல்றது. அவர் என்னன்னா,
தேர்தல் முடிவடையக்கூடிய அந்த கடைசி 1 மணி நேரத்துல 30% அளவுக்கு வாக்கு எல்லாம் அதிகமா போட்டிருக்கீங்க, எண்ணிக்கை தாறுமாறா இருக்கு. நீங்க அதான் போன இதுல சொன்னேன், புருஸ்லியால கூட அந்த மாதிரி அவ்வளவு வேகமா போட முடியாது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பதில் சொல்லாம நாங்க அஞ்ச மாட்டோம், நாங்க பயப்பட, இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், சூரியன் கிழக்கில் தான் உதிக்கிறது என்று சொன்னால் அவர் நமக்கு உதாரணம் சொல்றாராம். யாரு? ஞானேஷ்குமார். நம்ம கேட்கறது வாக்காளர்கள் என்ன குளறுபடின்னு கேட்டா, சூரியன் எப்படி உதிக்குது, என்ன சூரியன் எப்படி மறையுது, இதெல்லாம் அவர் சொல்றாரு. சூரியன் ஒரு திசையில உதிக்குதுன்னா இன்னொருத்தர் சொல்றதுனாலே அது வேற திசையில உதிக்குதுன்னு அர்த்தமாயிடாது. ராகுலை கிண்டல் பண்றாராம். சொல்லிட்டு கடைசியா ராகுலுக்கு என்ன பதில் சொல்றாரு அவருன்னு கேட்டீங்கன்னா, 1 வாரத்துக்குள்ள நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லணும்? உன் மேல நடவடிக்கை எடுப்பேன்ல சொல்லணும். யோ ராகுல், நீ 7 நாட்களுக்குள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இல்ல சொல்லணும். 1 வாரத்துக்குள்ள தாக்கல் பண்ணவில்லை என்றால் அவருடைய குற்றச்சாட்டு செல்லாது, பொய் என்று நாட்டு மக்கள் முடிவு செய்யணும். நான் யாரு பேசுறேன்? நாட்டு மக்கள் ஒருத்தன் தானே. எப்படி நாட்டு மக்கள் முடிவு செய்யணும்? ராகுல் கேட்கிற கேள்வி தானே நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. இவராக இப்ப பிரச்சனை எவ்வளவு சிம்பிளா முடிக்கிறாங்க பாருங்க. ராகுல் என்கிற மனிதர் 1 வாரத்துக்குள்ள அஃபிடவிட் போடலன்னா இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் செல்லாது, பொய்ன்னு சொல்லிட்டு வரான் இவர். இது எந்த ஒரு நியாயம் இது? இது 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 எப்படி ஏத்துக்க முடியும்? உன் மேல குற்றச்சாட்டு சொன்னாக்கா நீ அவரு அஃபிடவிட் கொடுக்கணும், இவரு அஃபிடவிட் கொடுக்கணும்னா குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே கூட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம்னு வச்சு, அங்க ஒரு புகார் வாங்கி அது மேல நடவடிக்கை தான் எடுக்கணும் போலீஸ். அதை விட்டுவிட்டு நீ 1 வாரம் என்னை பாக்கலன்னு சொல்லி சொன்னா, என்கிட்ட இது பண்ணலன்னு சொன்னா அவர் நிரபராஜன் நான் முடிவு பண்றேன்னு சொல்ல முடியுமா? சட்டம் அப்படியா சொல்லுது? இல்லையே. அப்போ இந்த தேர்தல் கமிஷன் இந்த அளவுக்கு குழப்புவது, திரித்து பேசுவது, அதுக்கு ஏத்த மாதிரி பிஜேபி அமைச்சர்கள் ஒத்து ஊதுவது, வெளியில அவங்க பிஜேபி கட்சிக்காரங்கள் உருட்டுகிற உருட்டுகள், இதெல்லாம் தேர்தல் கமிஷன் மேல இன்னும் சந்தேகத்தை வலிமையாக்குகிறது. இப்ப ராகுல் சொல்லிய பல குற்றச்சாட்டுகள்ல ஒன்றை தலைமை தேர்தல் கமிஷனர் ஒத்துக்கொண்டிருக்கார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய பேட்டியில இருந்த ஒரே வாக்காளருக்கு பல வாக்குச்சாவடிகள்ல பல இடங்கள்ல வாக்குரிமை இருக்கலாம் என்று அவர் சொல்லியிருப்பதே ஒரு குற்றச்சாட்டை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே என்று சொல்ல வேண்டும். அதற்கு உரிய பதிலை சொல்ல முடியாது. தவறு என்பதை ஏற்க வேண்டும் இல்லை. அது எப்படி ஒரு வாக்காளருக்கு ஒரு இடத்துல தானே வாக்கு இருக்கணும்? பல இடங்களில் வாக்கு இருந்தால் தேர்தல் கமிஷன் தனது கடமையிலிருந்து தவறிவிட்டது என்று தானே கொள்ள வேண்டும். இதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியும். அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா, 1 கோடி பேர் வேலை செய்யறாங்க, இது வாக்கு அந்த பதிவு பண்ண அதிகாரிகளுடைய தவறு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாங்க யார்கிட்ட மனு கொடுக்கறது? அந்த வாக்குப்பதிவு அதிகாரி மேல குற்றம் சொல்றதா, இல்ல ஒரு தேர்தல் கமிஷன் மேல சொல்றதா? நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? அந்த அதிகாரிக்கு இருக்கு, தேர்தல் கமிஷனுக்கு தான் இருக்கு. அதாவது தப்ப அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், தேர்தல் கமிஷனர் ஒரு அபிடவிட் போடுவாரா? ராகுல் கிட்ட நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு அபிடவிட் போடுங்க அப்படின்றீங்கல்ல, நீங்க ஏன் நீங்க உங்க பேச்சையே அபிடவிட்னு வச்சுக்கலாமா? இவரே சொல்றாரு தேர்தல் கமிஷனர் நிறைய இடத்துல ஓட்டு இருக்குன்னு. இதுக்கு மன்னிப்பு இல்ல கேட்கணும். ஒரு வாக்காளருக்கு நிறைய இடத்துல ஓட்டு இருப்பதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது ராகுல் காந்தியா தேர்தல் கமிஷனர்? ஒற்றை கேள்வி இது. தப்பு பண்ணது தேர்தல் கமிஷன், ராகுல் எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? யோசிச்சு பாருங்க. இது பித்தலாட்டங்கிறோம். அதனாலதான் இது பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பித்தலாட்டம். இது சாதாரண விஷயம் இல்லை. இது அது இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை அரித்து நாசம் செய்யக்கூடிய மிக கடுமையான விஷயம். இப்ப இந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த நிலையில இருக்கு? உச்சநீதிமன்ற நீதிகள் இதுவரைக்கும் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அல்லது உத்தரவு தெரிவித்திருக்கிறார்களா, உத்தரவு போட்டிருக்கிறார்களா? இது சார்ந்து உங்கள் பார்வை. உச்ச நீதிமன்றம் இதுல கெடு விதித்திருக்கிறது. இந்த தேதிக்குள்ள நீங்க நாங்க கேட்ட விளக்கத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலதான் ஒரு பித்தலாட்டமான வழியை தேர்தல் கமிஷனர் நேற்று கடைபிடிச்சிருக்காரு. அங்க போய் நான் எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு பேட்டியில, நாங்க கலெக்டர் இணையதளத்துல போட்டுட்டோம் அப்படின்னு. இப்ப போய் அதை அங்க சொல்லுவாரு, நீங்க கேட்ட விஷயங்களை
நாங்க கலெக்டருடைய இணையதளத்துல போட்டுட்டோம், அதுவும் 2.5 நாளுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் மண்டையில ஒரு குட்டு வைக்கும். ஞானேஷ்குமார் கும்பலுக்கு ஒரு குட்டு வைக்கும். ஏன்டா நான் எங்கிட்ட விவரம் கேட்டா கலெக்டர் கிட்ட கொடுத்துட்டாங்கிற, வாக்காளர் ஒரே ஆளுக்கு 2-3 இடத்துல வாக்கு இருக்கு, யாரா காரணம்னு கேட்டா யாரோ வாக்குப்பதிவு அதிகாரிங்கிற, அப்ப நீ எதுக்கு அந்த சீட்ல உட்காந்துருக்க, வெளியே போன்னு கேட்குமா இல்லையா? சாதாரண ஒரு ஆள் நான் கேட்கிறேன் இல்லையா? நீ தப்பு நடந்ததை ஒத்துக்கிட்டு அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிற, நாங்க கேட்கிற விவரத்துக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வெளியிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ எதுக்கு அந்த சீட்ல இருக்கிற? அப்ப உச்ச நீதிமன்றம் போய் கலெக்டர் கிட்ட கேட்குமா? என்ன பதில் அது? கண்டிப்பா அந்த கெடு தேதியில இவங்க இந்த இப்ப முன்ன மாதிரிலாம் இப்போ ஏமாத்த முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது நாடு பெரிய அளவுல இது ஒரு பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சு. ராகுல் கடுமையா உழைச்சி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு. எல்லாரும் சாதாரண மக்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சமூக ஊடகத்துல வாக்கு திருட்டுன்னே போடுறாங்க. அந்த அளவுக்கு இது இருக்கு. இது உச்ச நீதிமன்றம் இதுல இன்னும் கூடுதலா அதிகப்படியான கடுமையான கண்டனங்களையும் என்ன தண்டிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படி இங்க கவர்னருக்கு திடீர்னு கொடுத்தாருங்கல்ல, நீ 1 மாசத்துக்குள்ள சொல்லணும், ஜனாதிபதி 3 மாசத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி தேர்தல் கமிஷனுக்கும் இந்த வரம்பற்ற அதிகாரம் உரிமை இருக்குதுன்றதுலயும் ஏதாவது ஒரு எல்லாமே அவர் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் கமிஷனரு அரசமைப்பு சீர்குலைந்து விடும். அது எது இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னா அரசமைப்பு சீர்குலைந்து விடும். என் கேள்வி என்னன்னா, மக்களுக்கு விளக்கம் சொன்னா அரசமைப்பு சீர்குலைந்து விடுமா, மக்களுக்கு விளக்கம் சொல்லலாம் அரசமைப்பு சீரழிந்து விடுமா? எப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க. உனக்கு குணப்படுத்தினா நீ செத்துருவன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அவன் டாக்டர், அவன் எனக்கு ஒரு நோய் இருக்கு எனக்கு சரி பண்ணியான்னா, யோ உன்னைய குணப்படுத்தினா செத்துப்படுவியா அப்படின்னு சொன்னா, வாக்காளர் பட்டியல குற்றம் இருக்கியா, யோ அந்த குற்றத்தை சொன்னாக்க அரசமைப்பு சீரழிஞ்சிரியான்னு ஒருத்தர் சொன்னாருன்னா எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமான ஒரு பாமர மக்கள் கேட்கக்கூடிய கேள்விதான் இது. உச்ச நீதிமன்றம் இன்னும் கூர்மையா கண்டிப்பா கேட்கும். இவங்க நீங்க பார்க்க தானே போறீங்க. இப்ப தேர்தல் கமிஷன்ட்ட உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளும் தலைமை தேர்தல் கமிஷனர் அளித்த பேட்டி, இது தொடர்பாக ஒட்டுமொத்தமான உங்களுக்கு பார்வை? இப்ப இந்த பிரச்சனையில என்னன்னா, முதல்ல இந்த பிரச்சனை ராகுல் காந்தி கையில இருந்தது, அப்புறம் இது காங்கிரஸ் கையில வந்தது, அதுக்கப்புறம் இது இந்தியா கூட்டணி கையில வந்து, அதுக்கப்புறம் இது நீதிமன்றத்து கையில போயிருக்கு, அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் கையில இருக்கு. இப்போ அந்த தேர்தல் கமிஷனும் பிஜேபியும் இருக்க பெரிய பரப்பளவுல பெருமான மக்கள் தொகை கிட்ட போய் சிக்கி இருக்கிறாங்க. இது இருக்க புதை சேற்றுல சிக்கின மாதிரி அவங்க இன்னும் ஆழத்துல புதைந்து இருக்கிறாங்க. ஆரம்பத்தை விட இப்ப இன்னும் ஆழமாக புதை சீட்டுல சிக்கி இருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க மீள முடியாது. அதுக்கு நீதிமன்றமும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் வாக்காளர் பற்றிய விழிப்புணர்வு உள்ளவர்களும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் இந்த பிஜேபி தேர்தல் கமிஷனுடைய கூட்டு பித்தலாட்டத்தை முறியடிப்பார்கள் என்பதுதான் என் பார்வை. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ஐயா.